ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சூப்பராக ஒரு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு எங்கள் அம்மா ஸ்டைலில் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு புழுங்கலரிசி வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பெருங்காயமும் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு, அதுவுமே வந்து நல்லா வந்து மிதமான தீயில் வந்து மீடியமாக வச்சு அது கருகி போகாமல் நல்லா வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான வரமிளகாய் அதையுமே தனியாக ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த பொடிக்கு, அதையுமே ரோஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சாச்சு. பூண்டு மட்டும் வந்து நான் பச்சையாக இது கூட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான கல் உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு இந்த பொடி வந்து ரெடி பண்ணணும். இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு சட்னி சாம்பார் வைக்க முடியல அப்படின்னா இட்லி தோசைக்கு நல்லா வந்து இது ஹெல்ப் பண்ணும். பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் மினி இட்லி கூட இந்த பொடியை போட்டு ஆயில் இல்லைன்னா கீ போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பொடி தோசையும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த பொடி இருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எமர்ஜென்சிக்கு இட்லி தோசைக்கு இது வந்து யூஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.